அமெரிக்காவில் அனைத்து துறைகளையும் ஆட்டம் காண வைத்துக் கொண்டிருக்கூடிய அதிபர் ட்ரம்ப் அடுத்தது கையில் எடுத்திருப்பது பல்கலைக்கழகங்களை தன்னுடைய நிர்வாக உத்தரவுக்கு கட்டுப்படவில்லை என்று கூறி ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு $2.2 பில்லியன் நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறார். அமெரிக்காவின் மாசூசெட்ஸ் மாகாணத்தில் உள்ளது ஹார்வர்ட் பல்கலைக்கழகம். 1636ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகம் அதன் கல்வி முறைக்கும் சிறப்பான ஆராய்ச்சிகளுக்கும் சர்வதேச அளவில் புகழ் பெற்றது. அமெரிக்காவின் பிரைவேட் ஐவி லாங்குவேஜ் என்று அழைக்கப்படும் மிகச்சிறந்த 8 தனியார் பல்கலைக்கழகங்களில் முக்கியமானது. இந்த பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்படும் மத்திய நிதியான $2.2 பில்லியன் 60 மில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தங்களையும் நிறுத்தி வைத்துள்ளார் அதிபர் ட்ரம்ப். இதற்கு ட்ரம்ப் கூறும் காரணம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் தனது நிர்வாக உத்தரவை பின்பற்றவில்லை என்பதே. ட்ரம்ப் அரசு கடந்த வெள்ளிக்கிழமை ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தது. அதில் பல்கலைக்கழக தலைமையில் மாற்றம் செய்ய வேண்டும், மாணவர் சேர்க்கை முறையில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும், சில மாணவர் அமைப்பிற்கு தடை விதிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மேலும் பல்கலைக்கழக வளாகத்தில் முகக்கவசங்களை அனுமதிக்க கூடாது, DEI எனப்படும் பன்முகத்தன்மை, சமத்துவம் மற்றும் உள்ளடக்கிய திட்டங்களை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. யூத எதிர்ப்பு கொள்கை கொண்ட வெளிநாட்டு மாணவர்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது, பல்கலைக்கழக விதிகளை கடைபிடிக்காத மாணவர்கள் குறித்து அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ட்ரம்ப் அரசின் இந்த உத்தரவு எதையும் பின்பற்ற முடியாது என ஹார்வர்ட் பல்கலைக்கழக தலைவர் ஆலன் காபர் நிராகரித்து விட்டார். இது தொடர்பான எக்ஸ்தல பதிவில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அதன் சுதந்திரம் மற்றும் அரசியலமைப்பு உரிமைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தாது என்று குறிப்பிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்துதான் ட்ரம்ப் அரசு மத்திய நிதியான $2.2 பில்லியன் 60 மில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தங்களையும் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் நடவடிக்கையை வரவேற்றுள்ள முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா ஒடுக்கப்படும் மற்ற பல்கலைக்கழகங்களுக்கு ஹார்வர்ட் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார். முக்கிய பல்கலைக்கழகங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வரும் ட்ரம்ப் ஏற்கனவே கொலம்பியா பல்கலைக்கழகத்திற்கு $400 மில்லியன் நிதியை நிறுத்தி வைத்தார். இதேபோன்று பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்திற்கு $210 மில்லியன் நிதியும், கார்னல் பல்கலைக்கழகத்திற்கு $1 பில்லியன் நிதியும், நார்த் வெஸ்ட் பல்கலைக்கழகத்திற்கு சுமார் $790 மில்லியன் நிதியும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் பல்வேறு காரணங்களை காட்டி அமெரிக்க பல்கலைக்கழகத்திற்கு ட்ரம்ப் நிர்வாகம் $12 பில்லியன் நிதியை நிறுத்தி வைத்துள்ளது.